பூரட்டாதி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிஸ்னஸ் வந்து லாபத்தை அதிகமாக எதிர்பார்க்குறீங்க இல்லையா? அந்த லாபம் வந்து கிடைக்கணும் அப்படின்னா இந்த வாரத்தில் குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உயர் பதவிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கணும். நீங்கள் சொல்கிற விஷயங்களை வந்து உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாருமே கேட்கணும் அப்படின்னா குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள். குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை போடுங்க, 2 நெய் விளக்கு ஏற்றுங்க, குரு பகவான் சன்னதியை 9 முறை சுற்றிவாங்க. குரு பகவான் சன்னதிக்கு முன்னாடி உட்காந்து மனமுருக வழிபாடு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேற்றி தருவார் குரு பகவான். இந்த வாரத்தில் 10, 12, 14 இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள், பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமையுது. இந்த நாளில் முக்கியமாக எந்த வேலை இருந்தாலும் செஞ்சு பாருங்கள், எல்லாத்துலேயுமே வந்து வெற்றி வாய்ப்புகள் மட்டுமே உங்களை தேடி வரும். 3 கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் துர்க்கை வழிபாடு பண்ணுங்க. துர்க்கை அம்பாளுக்கு வந்து அரளிப்பூ மாலை போடுங்க, குங்கும அர்ச்சனை பண்ணுங்க. குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு அந்த குங்குமத்தை வாங்கிட்டு வந்து தினசரி நீங்கள் நெத்தியில் வச்சுட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகுங்க. பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம், பிஸ்னஸில் வந்து ஓரளவு லாபத்தை எதிர்பார்க்குறோம், அந்த லாபமே வராமல் ரொம்ப கடன் பிரச்சனைகள் ரொம்ப சூழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த வாரத்தில் துர்க்கை வழிபாடு பண்ணுங்க. ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன், வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப தொந்தரவுகள் இருக்குது, ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கேன், ஒரு நிம்மதியை வந்து வேலைகள் பார்க்க முடியல அப்படி மனசுக்கு சங்கடப்படுறவங்களும் வந்து இந்த வாரத்தில் துர்க்கை வழிபாடு பண்ணுங்கள். இந்த வாரத்தில் 9, 11, 13, 15 இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்களுங்க. இந்த நாட்கள் வந்து பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது. இந்த நாளில் முக்கியமாக நீங்கள் எந்த வேலை இருந்தாலும் சரி தாங்க செஞ்சு பாருங்கள், எல்லாத்துலேயுமே வந்து வெற்றி வாய்ப்புகளை மட்டுமே பார்க்கலாம். 4 கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். பெருமாளுக்கு வந்து துளசி மாலை போடுங்க, 2 நெய் விளக்குகள் ஏற்றுங்க, பெருமாள் சன்னதியை 5 முறை சுற்றி வாங்க. சுற்றி வந்துட்டு மனமுருக வழிபாடு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் அகலும். நான் புதுசாக தொழில் தொடங்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பணம்லாம் சேர்த்துட்ருக்கேன், அது பார்த்தீங்கன்னா வீண் விரயம் ஆகிடுது அப்படின்னா அந்த வீண் விரயங்கள் அனைத்துமே குறைந்து விடும். இந்த வாரத்தில் உங்களுக்கு வந்து புதிதாக ஒரு தொழில் அமையும். ஒரு வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கேன் நீங்கள் நினைக்கிறீங்களா, பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். பெருமாள் வழிபாடு இந்த வாரத்தில் பண்ணிங்கன்னா இந்த வாரத்திலே உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு அமைவதற்கான சூழல்கள் அனைத்துமே அமைத்து தருவார் பெருமாள். இந்த வாரத்தில் 9, 10, 12, 14 இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள், பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைதுங்க. இந்த நாளில் வந்து முக்கியமாக எந்த வேலை இருந்தாலும் செஞ்சு பாருங்கள், எல்லாத்துலேயுமே இந்த வெற்றி வாய்ப்புகள் மட்டுமே உங்களை தேடி வரும். 5 கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும்.